everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம வந்துட்டு the making of the global world chapterல next topic அதாவது food travel, spaghetti and potato பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா குளோபலைசேஷனுக்கு வந்துட்டு மெயினான ரீசனாக யார் இருந்தது? நம்மளோட ட்ரேடர்ஸும் ட்ராவலர்ஸும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு கண்ட்ரியில் இருந்துட்டு ஒரு நேஷன்லேருந்து இன்னொரு நேஷன் போகையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு நேஷன்லேருந்து இன்னொரு நேஷன் போகையில் வந்துட்டு இந்த நேஷனோட சில கல்ச்சர்ஸ் சில ட்ரெடிஷன்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா கல்ச்சர் ட்ரெடிஷன் கொண்டு போகிற மாதிரியே ஃபுட்டையும் வந்துட்டு கொண்டு போனாங்க. நியூ கிராப்ஸை வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாங்க. ஓகேங்களா? கிராப்ஸ் மட்டும் இல்லாமல் ரெடி ஃபுட்ஸ் மெட்டீரியலும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு மேக்ஸிமம் காமன் ஒரிஜின் இருந்தது. ஓகேங்களா? அதாவது வந்துட்டு இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதாவது இப்போ பிரியாணி அப்படின்ட்டு சொன்னோம்னா இது வந்துட்டு நம்ம இந்தியாவில் மட்டும் செய்கிறது கிடையாது, மித்த கண்ட்ரீஸ்லேயும் செய்வாங்க. அதே மாதிரி வந்துட்டு எல்லாமே எப்படி ட்ராவல் ஆச்சு, எல்லாமே இந்த ட்ராவலர்ஸ் மூலமாக தான். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா நூடுல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சைனாவில் தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் அது வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் ஆகி வரும்போது ஸ்பெகட்டி அப்படிங்கிற நேமில் வந்துச்சு. ஓகேங்களா? நூடுல்ஸும் ஸ்பெகட்டியும் ஒன்று தான். ஆனால் வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வரையில் என்ன ஆகுதுன்னா இந்த நூடுல்ஸ் அப்படிங்கிற நேம் மாதிரி ஸ்பெகட்டி அப்படிங்கிற நேம் வந்தது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பாஸ்தா வந்துட்டு அரப் கண்ட்ரியில் தான் வந்துட்டு சேர்ந்தாங்க. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு அது வந்து 5th centuryயில் என்ன ஆகுதுன்னா இட்டாலி வரையில் வந்துட்டு சிசிலி அப்படிங்கிற நேமும் வருது. ஓகேங்களா? இட்டாலி வரையில் சிசிலி அப்படிங்கிற நேம் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் கூட நிறைய காமன் ஒரிஜின் இருக்குது, நிறைய கல்ச்சுரல் பாண்டிங், அதாவது நிறைய கல்ச்சுரல் பாண்டிங் இருக்குது. ஆனால் வந்துட்டு அது கரெக்டாக என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஓகேங்களா? இப்போ என்னென்னா 5 செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி என்னென்னா நம்ம இப்போ காமனாக வந்துட்டு நம்ம க்ரோ பண்ணுறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, சோயா, கிரவுண்ட்நட், மெய்ஸ், டொமேட்டோ, சில்லி, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், இது எதுவுமே வந்துட்டு ஏஷியாலையும் சரி யூரோப்லேயும் சரி எங்கேயுமே வந்துட்டு இப்போ நம்ம காமனாக சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் வந்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது யாருன்னா கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ். ஓகேங்களா? இவர் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கான்டினென்ட்டை டிஸ்கவர் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஆக்சுவலாக அவரோட எய்ம் என்னென்னா இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு தான் நினச்சாரு. ஆனால் தெரியாமல் என்ன ஆயிடுச்சுன்னா ஷிப்பில் போகையில் வந்துட்டு தெரியாமல் போயிட்டு அமெரிக்காவை போய் கண்டுபிடிச்சிட்டார். அமெரிக்கா அப்படின்ட்டு வந்துட்டு எதை சொல்கிறாங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அப்புறம் கரீபியன், இந்த 3 ரீஜனை தான் வந்துட்டு அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா அப்படின்ட்டு பார்க்கையில் வந்துட்டு நல்ல ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதாவது என்னென்னா நம்ம நார்மலாக இப்போ சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே தான் க்ரோ ஆயிருக்கு. முதல்ல என்னென்னா வீட்டு பேடி இவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம க்ரோ பண்ணிட்டு இருந்தோம் யூரோப்லேயும் ஏஷியாவில். இப்போ என்னென்னா அமெரிக்கா டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறையா ஃபுட் மெட்டீரியல் காமனாக உள்ள ஃபுட் மெட்டீரியல் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட ட்ராவலர் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் தான். ஓகேங்களா? இப்போ காமன் ஃபுட் எல்லாமே அமெரிக்கன் இந்தியன்ஸ் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அமெரிக்கன் இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னே இந்தியாவில் இருக்கவங்க அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. நேட்டிவ் அமெரிக்கன் பீப்புளை தான் வந்துட்டு அமெரிக்கன் இந்தியன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்ன் அண்ட் brought up in அமெரிக்காலே பிறந்து அமெரிக்காலே வளர்றவங்கள தான் வந்துட்டு அமெரிக்கன் இந்தியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அவங்க கல்டிவேட் பண்ணுறது தான் இப்போ நம்ம காமனாக சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா அந்த இது ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூரோப்புக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிக்குதுல. இப்போ யூரோப்பில் இருக்கிற புவர் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி அந்த கிராப்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணிட்டு நல்லா வந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா வாழ்கிறாங்க. உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. மேக்ஸிமம் அதாவது மெஜாரிட்டி அவங்க வந்துட்டு என்ன க்ரோ பண்ணாங்கன்னா ஹம்பிள் பொட்டேட்டோ தான் என்ன பண்ணாங்கன்னா க்ரோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பொட்டேட்டோலேயே கம்ப்ளீட்டாக டிபெண்ட் ஆகிருந்தாங்க. அவங்களோட சாப்பாடே ஃபுல் டைம் சாப்பாடே என்னென்னா வந்துட்டு பொட்டேட்டோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஐரிஷ் பொட்டேட்டோ ஃபெமைன் அப்படின்ட்டு வந்து ஒன்று வருது. அயர்லாண்டில் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பொட்டேட்டோ மட்டும்தான் கல்டிவேட் பண்ணாங்க, வேறு எதுவுமே கல்டிவேட் பண்ணாங்க. இப்போ இடையில என்ன ஆகுதுன்னா ஒரு டிசீஸ் வருது. டிசீஸ் வந்துட்டு 1840 மிட் 1840 வந்துட்டு ஒரு டிசீஸ் வருது. கம்ப்ளீட்டாக பொட்டேட்டோ ஃபுல்லாக வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஓகேங்களா? பொட்டேட்டோவுக்கு வந்து ஒரு டிசீஸ் வருது, அதனால வந்துட்டு பொட்டேட்டோ ஃபுல்லாக அந்த ஹார்வெஸ்டே எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 பேரில் வந்துட்டு 100 பேர்கிட்ட வந்துட்டு இறந்து போகிறாங்க.
ஓகேங்களா 1000ல் 100 பேர் வந்து இறந்து போகிறாங்க பசி பட்னினால். ஓகேங்களா எதனால இந்த ஐரிஷ் பொட்டேட்டோ ஃபெமைனால். ஓகேங்களா இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா கான்குவெஸ்ட் டிசீஸ் அண்ட் ட்ரேட். ஓகேங்களா கான்குவெஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தோம்னா என்னென்னா காலனைசேஷன், அதாவது ஒரு கண்ட்ரியை வந்து இன்னொரு கண்ட்ரி போயிட்டு அவங்களோட கட்டுப்படுத்துறது. ஓகேங்களா டிசீஸ் உங்களுக்கு தெரியும், ட்ரேடும் தெரியும். ஓகேங்களா இப்போ வந்துட்டு யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சி ரூட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏஷியாவுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி சி ரூட் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா சி ரூட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா இப்போ என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கும் வெஸ்டர்ன் ஓஷனை வந்துட்டு எப்படி கிராஸ் பண்ணணும் அதுக்கான ரூட்டையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கும் ரூட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏஷியாவுக்கு போகிறதுக்கும் ரூட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா இந்தியன் ஓஷன் எல்லாருக்கும் தெரியும். இந்தியன் ஓஷன் தான் வந்துட்டு என்ன இருந்ததுன்னா இந்த ட்ரேடுக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. என்னென்னா வந்துட்டு இந்த இந்தியன் ஓஷன் தான். ஓகேங்களா என்னென்னா வந்துட்டு குட்ஸு, பீப்புள், நாலேஜ், கஸ்டம் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இந்த இந்தியன் ஓஷன் தான். ஓகேங்களா இப்போ என்னென்னா வந்துட்டு இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்துட்டு இந்த ட்ரேடுக்கு வந்துட்டு ஒரு சென்டராக இருந்தது. ஓகேங்களா இப்போ என்ன ஆகுதுன்னா யூரோப்பியன்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்தியா ஒவ்வொரு நேஷனுக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் போகிறாங்க. அவங்க வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற அதாவது இப்போ இந்தியா வர்றாங்கன்னா இந்தியாவில் உள்ள விளைச்சல் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு யூரோப்பில் கொண்டு போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா இப்போ வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு நல்லா ஃப்ளரிஷ் ஆகுது. ஓகேங்களா இப்போ வந்துட்டு அமெரிக்காவை வந்துட்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடிப்பார்ல அதுக்கு முன்னாடி என்னென்னா வந்துட்டு அமெரிக்கா அப்படிங்கிறது வந்துட்டு ஐசோலேஷனில் இருந்துச்சு, தனிமையாக தான் இருந்தது. ஓகேங்களா அதாவது கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அதாவது ஒரு 10 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்னா வந்துட்டு அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு ஐசோலேட்டட் கண்ட்ரியாக தான் இருந்தது. ஓகேங்களா இப்போ என்ன ஆகுதுன்னா கொலம்பஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டார்ல அப்போ என்ன ஆகுதுன்னா 16th centuryயில் அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சோடனே வந்துட்டு அந்த அமெரிக்காவில் இருக்கிற வாஸ்ட் லேண்டில் வந்துட்டு க்ரோ பண்ணுற க்ராப்ஸு, மினரல்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடுக்காண்டி வந்துட்டு வேறு ரீஜன்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா சில்வர்ஸ் கோல்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம இங்கே இருக்கிற விளைச்சலெல்லாம் அங்கே கொடுத்துட்டு பதிலுக்கு வந்து ப்ரெஷியஸான மெட்டல்ஸ் வாங்கிப்போம். அதாவது கோல்டு, சில்வர், அதாவது கரன்சியாக வந்துட்டு கோல்டும் சில்வரும் வந்து வாங்கிப்போம். ஓகேங்களா இப்போ என்ன ஆகுதுன்னா சில்வர் வந்துட்டு பெருலேயும் மெக்சிகோலேயும் வந்துட்டு என்னென்னா சில்வர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட். ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யூரோப்பியன் ட்ரேடு வந்துட்டு சில்வர் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் வந்துட்டு ட்ரேடு ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு இந்த சில்வரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா யூரோப்லேருந்து சில்வர் ஏஷியாவுக்கு போகுது, ஏஷியாவிலேருந்து ஃபுட்டும் கிராப் மெட்டீரியல்ஸும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா யூரோப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா இப்போ என்ன ஆகுதுன்னா 17th centuryயில் வந்து லெஜண்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது என்னென்னா ஒரு கட்டுக்கதை மாதிரி ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது. என்னென்னா சவுத் அமெரிக்காவில் வந்துட்டு நிறைய வெல்த் இருக்குது. சவுத் அமெரிக்கா நம்ம போயிட்டோம்னா சவுத் அமெரிக்காவில் நிறையா வெல்த் இருக்குது, அங்கே போனோம்னா நல்ல பணக்காரன் ரிச் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதை அந்த மாதிரி வந்துட்டு ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா அதாவது யூரோப் ஃபுல்லாக. இப்போ என்னென்னா எல்டரோடோ அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாரும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்டரோடோ அப்படின்னா வந்துட்டு ஃபேபிள்டு சிட்டி ஆஃப் கோல்டு, அதாவது தங்க சுரங்கம் இருக்கிற ஒரு ஏரியா தான் வந்துட்டு எல்டரோடோ அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்டரோடோ அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்குது. ஓகேங்களா இந்த அமெரிக்காவில் இருக்க எல்டரோடோ வந்துட்டு யூரோப்பியன்ஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா 16th centuryயில் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது 16th century நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா போர்ச்சுகீஸும் ஸ்பானிஷும் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா வந்து நாங்கள் வந்து கான்குவெஸ்ட் பண்ணணும், அமெரிக்கா வந்து கலோனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேங்களா அமெரிக்கன் அப்படின்ட்டு பார்த்தோம்னாலே வந்துட்டு ஐசோலேஷனில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா தனிமையில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போர்ச்சுகீஸும் ஸ்பானிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துட்டு பெரிய ஆயுதங்கள் எடுத்தோ கன் எடுத்தோ கத்தி எடுத்தோ அந்த மாதிரி வந்து அமெரிக்கா வந்துட்டு அவங்க வந்துட்டு வீழ்த்த நினைக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஜெர்ம்ஸ் அதாவது கிருமியை பரப்புனாங்க. ஓகேங்களா கிருமியை மட்டும் பரப்பி அமெரிக்காவை சாய்ச்சிட்டாங்க. ஓகேங்களா அமெரிக்காவில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி, ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்ம்ஸை வந்து பரப்புறாங்க. எதுக்கான ஜெர்ம்னா ஸ்மால் பாக்ஸ். ஓகேங்களா ஸ்மால் பாக்ஸ் அதாவது
ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற டிசீஸ்க்கான ஜெர்ம்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போர்ச்சுகீஸும் ஸ்பானிஷும் வந்துட்டு அமெரிக்காவில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ் மை டர்ன் தி இன்வேடர்ஸ். அதாவது இப்போ வந்துட்டு போர்ச்சுகீஸும் ஸ்பானிஷும் வந்து கன்ஸை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கன்ஸே வந்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு திரும்ப கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜெர்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு என்ன பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல இம்யூனாக இருக்காங்க, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதே தவிர அமெரிக்கன்ஸுக்கு தான் பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா அதனால வந்துட்டு அமெரிக்கன்ஸ் ஃபுல்லாக அந்த பாப்புலேஷன் ஃபுல்லாக மேக்ஸிமம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுது ஸ்மால் பாக்ஸ்னால. ஓகேங்களா, இப்போ 19th செஞ்சுரியில் வந்துட்டு பவர்ட்டி அதாவது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சாப்பாட்டுக்கே வந்துட்டு வழி இல்லாமல் இருக்காங்க யூரோப் ஃபுல்லாக. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா சிட்டிஸ் ஃபுல்லாக க்ரௌட் ஆகுது, டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ஸ் வேறு வருது. இது அப்புறம் வந்துட்டு ரிலீஜியஸ் டிசெண்டர்னா வந்துட்டு ஒன் ஹூ ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் எஸ்டாப்ளிஷ் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். அதாவது வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவங்க எல்லாரையும் வந்துட்டு ரிலீஜியஸ் டிசெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிலீஜியனில் போட்டிருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்கள டிசெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ரிலீஜியஸ் டிசெண்டர்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்கன்னா பர்சிக்யூட் பண்ணுறாங்க, அதாவது கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யூரோப்பில் இருந்துட்டு அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஓகேங்களா, யூரோப்பில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால இங்கே சாப்பாடுக்கே வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு யூரோப்பில் இருந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ 18th செஞ்சுரியில் வந்துட்டு ஸ்லேவ்ஸ், அதாவது ஆஃப்ரிக்காவில் இருந்துட்டு இந்த கொத்தடிமைகள். ஓகேங்களா, 18th செஞ்சுரியில் ஆஃப்ரிக்காவில் இருந்துட்டு கொத்தடிமைகளை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காட்டனும் சுகரும் வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு அவங்கள வந்துட்டு அடிமைப்படுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்தி வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஆஃப்ரிக்காவில். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு 18th செஞ்சுரி வரைக்கும் வந்துட்டு 2 கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு ரொம்பவே ரிச்சஸ்டான கண்ட்ரீஸ். ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. நல்லா வந்துட்டு எல்லா வளமும் நல்ல பணக்கார நாடு அப்படின்ட்டு சொன்னோம்னா என்னென்னா வந்துட்டு 2 கண்ட்ரீஸ் தான் வந்துச்சு, ஒன்று சைனா அப்புறம் இந்தியா. ஓகேங்களா, ஆனால் வந்துட்டு 15th செஞ்சுரியில் இருந்துகிட்டே என்ன ஆயிடுச்சுன்னா சைனா வந்து ஐசோலேஷனுக்கு போயிடுச்சு. அதாவது நீங்கள் யாருமே ட்ரேடு வேணாம், எதுவும் வேணாம், நீங்கள் உள்ளே வர வேணாம், நாங்களும் வெளியில் வர மாட்டோம், நாங்கள் வாட்டுக்கு இருக்கோம், நீங்கள் வாட்டுக்கு இருங்க, நாங்கள் உங்கள்கிட்ட எதுவும் இன்வால்வ் பண்ண மாட்டோம், நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடாதீ, எதுக்கும் வராதி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஐசோலேஷன் போயிடுச்சு சைனா. ஓகேங்களா, ஆனால் இந்தியா வந்துட்டு எல்லா ட்ரேடு எல்லா இதுலேயும் தான் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா, இப்போ வந்து சைனா வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேஷன் போனதுனால அமெரிக்கா வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அமெரிக்காவும் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் கண்ட்ரி. ஓகேங்களா, இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு என்ன ஆகிடுச்சுன்னா இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா சென்டர், அதாவது வேர்ல்டு ட்ரேடோட சென்டர் என்ன ஆகுதுன்னா யூரோப்பாக மாறுது. யூரோப் தான் வந்துட்டு வேர்ல்டு ட்ரேடுக்கான சென்டர், மேஜர் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.